ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பானுமதி குரு கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து வெஜிடபிள் புட்டு பண்ண போகிறோம். அது வந்து வாழைக்காயிலையோ இல்லைன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். நான் வந்து இப்போ சர்க்கரைவள்ளி கிழங்குல வெஜிடபிள் புட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெல்லம், கொஞ்சம் நெய், ஒரு பிஞ்ச் சால்ட், கொஞ்சம் ஏலக்காய் தூள், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவைப்படுது. இது வந்து நம்ம ஆக்சுவலாக வேக வச்சுட்டும் தோல் உரிச்சிக்கலாம், இல்லை நம்ம வந்து தோல் உரிச்சிட்டு கூட வேக போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். நான் இப்போ தோல் உரிச்சிட்டு வேக போட்டுக்கிறேன். வேக போடும்போது முக்கால் பதத்திலே நம்ம வந்து அதை எடுத்துடணும். ரொம்ப குழகுழன்னு வேக வைக்கக்கூடாது. நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு தோல் இதெல்லாம் இருக்கிற மேலே இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடுறேன். மேலே இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தோல்லாம் எடுத்துட்டு கிழங்கு வேக போட்டாச்சு. தோல் எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் அது மேலே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து உடனடியாக வேக போட்டுடணும். இது வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த உடனே காமிக்கிறேன். அதோட நம்ம நல்லா மசிய வேகாமல் ஓரளவுக்கு வெந்த உடனே நம்ம பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா முக்கால் பதம் வெந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இது இந்த அளவுக்கு இப்படி பண்ணும்போது அது இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை இதுலேருந்து இறக்கிடலாம். இதை இறக்கிட்டு கடாய் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வந்து வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இது கரையட்டும். இது நல்லா கரைச்சி கொதிக்கட்டும். இதை நம்ம ஆற வச்சு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை நம்ம வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இது மாதிரி எடுத்துட்டு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இதில் நல்லா இப்படி கொஞ்சம் ஆறணுன்னு தான் இப்படி மசிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த வெள்ளை கரைசல் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம வந்து கல் ஏதாவது இருந்தாக்கா நிற்கட்டும்னு சொல்லிட்டு வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு திரும்பவும் நம்ம அதுலேயே இந்த வெள்ளைப்பாகு வந்து சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் நெய், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதில் ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து ஆக்சுவலாக சர்க்கரைவள்ளி கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் நெய் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இதில் பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துடலாம். இதில் பச்சை மிளகாயும் காரம், கொஞ்சம் இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்தது தான் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பாருங்க, இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுமே நம்ம டேஸ்டியாக சாப்பிடணும்னு நினைப்போம். குழந்தைங்களுக்கும் நம்ம டேஸ்டியாக பண்ணி கொடுக்கணும். குழந்தைங்க இல்லை, வீட்டில் பசங்களுக்கு, பெரிய பசங்களாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது தான், கடைகளுக்கு போகாமல் வீட்டிலையே இது மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிடுவாங்க விரும்பி. இது நல்லா வெஜிடபிள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். இதில் வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். வெஜிடபிள் புட்டு
நல்லா கிழங்கோட வாசனை அப்படியே கம்மன்னு சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் கூட சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள் கூகுளில், எந்த அளவுக்கு அதில் வந்து சக்தி இருக்குது நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து சிலதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இல்லை. சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது, அயன் நிறைய இருக்குது, ஃபைபர் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு, நல்லா குழன்னு. இது ஒரு நல்ல ஒரு வெல்லமும் சேர்ந்துருக்கு, கொஞ்சம் உப்பு காரமும் சேர்ந்துருக்கா. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. வெஜிடபிள் புட்டு ரெடி ஆகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்குல பண்ண மாதிரி தெரியல பாருங்கள். இது ஏதோ ஒரு நல்ல ஒரு கோதுமை மாவில் பண்ண ஸ்வீட் மாதிரி தெரியுது, அவ்வளோ நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. குட்டி குட்டி கப்பில் போட்டு கொடுத்தா ஸ்பூனில் அழகாக குழந்தைங்க எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு புட்டு இது, வெஜிடபிள் புட்டு. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.